Hi student, 12th standard chapter 12 example 12.4 verify that is closure property, commutative property, associative property, next identity property, inverse property for the arithmetic operation plus வச்சுனா நமக்கு ஒரு z என்ற செட்டு கொடுத்துட்டாங்க. அந்த z செட்டுக்குள்ள என்ன நடக்குறான், the set of all even integer செட்டுக்குள்ள ஃபுல்லும் நான் ஈவன் இன்டிஜர் கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதில் ப்ளஸ் வச்சு இந்த 5 கண்டிஷன் நமக்கு செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, எப்படி 5 கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி ரிசல்ட் நம்ம ஃபைன் பண்ணுறப்ப நமக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் இசட் நமக்கு ஈவன் நம்பர் நேரம் ப்ளஸ் மைனஸ் 0 தான் இசட் வேல்யூ. ஓகே, அப்போ 0 -2 -4 -6 -8 +2 +4 6 டாட் டாட் டாட். இப்போ இது வந்து ஜென்ரல் மெத்தட் எப்படி நமக்கு 2k k பிலாங்ஸ் டு 2k எடுத்துலாமா. ஈவன் நம்பரு 1 போடுங்க 2 -1 போடுங்க -2 2 போடுங்க 4 -2 போடுங்க -4 3 போடுங்க 6 -3 போடுங்க -6. அப்போ நெக்ஸ்ட் ஃபுல்லாக ஈவன். அப்போ ஜென்ரல் ஃபார்முலா வரும் nth டைம் 2k தான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, அந்த ஃபார்மேட் வச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறேன். நான் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி 2 வேரியபிள் எடுக்கணும். a b பிலாங்ஸ் டு z என்ற செட்டில் 2 வேரியபிள் ஃபைன் பண்ணுறோம். அந்த 2 வேரியபிள் நமக்கு என்ன ஃபார்முலா 2k ஃபார்மேட் எடுக்கணும். 2k ஈவன் நம்பர்ல எடுக்கணும். அப்போ a ஈக்குவல் டு 2m b ஈக்குவல் டு 2n கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகே, 2 வந்து ஈவன் நம்பர். அந்த m என்ன எப்படி இருக்கும், பிலாங்ஸ் டு z டேர்ம்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு ஆட் பண்ணி நான் ப்ளஸ் வச்சு தான் செக் பண்ண சொல்றாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ப்ளஸ் வச்சு. அப்போ a ப்ளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 2m + 2n 2 காமன் ஃபேக்டர் தான் m + n. திரும்பி பாரு 2 ஆஃப் ஈவன் நம்பர் ஆஃப் ஒரு எனி ஃபங்க்ஷன். திரும்பி என்ன வரும், அதே 2 டைம்ஸ் ஆஃப் கேவா. அப்போ கேவா கன்சிடர் பண்ணிக்குது. இப்போ 2k ஃபார்மேட் இருக்குதா. அப்போ தி டிசியா க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ ட்ரூ, ஈவன் நம்பர் ஃபார்மேட்ல இருக்குது. செகண்டு காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி a, b பிலாங்ஸ் அதே இசட்ல 2 வேரியபிள் இருக்குங்க. a வந்து 2m b வந்து 2n a + b a வந்து 2m + 2n 2 காமன் ஃபேக்டர் தான் m + n. நெக்ஸ்ட் நமக்கு 2 எடுத்துட்டு m இருக்கிறதுல n இடத்துல n யூஸ் பண்ணுங்க. அப்போ ரிவர்ஸ்ல யூஸ் பண்ண நமக்கு இந்த n இந்த சைடு இந்த m கொண்டு வாங்க. 2ல மட்டும் பண்ணால் 2n 2m 2n இருக்கிறதுல நம்ம யூஸ் பண்ணுறேன் b 2m இருக்கிறதுல a சப்ஜெக்ட் பண்ணா. அப்போ a + b கண்டிஷன் எடுத்தா b + a கரெக்டாக தான். அப்போ காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரும் a * b = b * a. அப்போ கரெக்டாக a + b b + a வரும் ஈக்குவலாக இருந்தால் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ ட்ரூ. செகண்ட் ஓகே. தேர்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ்க்கு 3 வேரியபிள் எடுக்கணும். லெட் a b c பிலாங்ஸ் டு z. a வந்து 2l b வந்து 2m c வந்து 2n 3 வேரியபிள் இருக்கு. ஏன் 2 எதுக்கு போடுறேன், ஈவன் நம்பர் ஃபங்க்ஷன் எடுக்கணும். ஜென்ரல் ஃபார்முலா 2k ஃபார்மேட்ல எடுக்கிறோம். அப்போ a + b ப்ளஸ் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம் ஆப்ரேஷனு. a + b + c ஏக்கு வந்து 2l + 2m ப்ராக்கெட் + 2n. இது 2 காமன் ஃபேக்டர் எடுத்தால் l + m + n. இதுலேயும் 2 காமன் எடுத்தால் l + m + n. இல்லை லெஃப்ட் ஆன்சர் ஆன்சர். ரைட் ஆன்சர் செக் பண்ணலாம். a = b + c அதே சேம். b + c 2 காமன் ஃபேக்டர் எடுத்தால் m + n. இதுலேயும் 2 காமன் எடுத்தால் l + m + n. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேம் வேலைக்குதா. ஈவன் நம்பர் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் ஈவன் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ இட் இஸ் என்ன அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ ட்ரூ. நெக்ஸ்ட் ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டி a பிலாங்ஸ் டு இசட்ல ஒரு வேரியபிள் எடுக்கிறீங்க. a வந்து 2m ஒரு வேரியபிள் எடுத்துறீங்க. e வந்து என்ன நமக்கு ஐடென்டிட்டி 0ன்னு தெரியும், மல்டிபிகேஷன் 1ன்னு தெரியும். அப்போ 0 நம்ம a + e = e + a = aன்னு வரணும் ரிசல்ட்டு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் எனி ஒரு ஃபங்க்ஷன் செக் பண்ணுங்க. a + e = a னா அப்புறம் என்ன ஏக்கு என்ன பண்ணுறேன் 2m கன்சிடர் பண்ணிட்டேன். 2 ஈவன் நம்பரில் ப்ளஸ் e 2m 2 சரி நமக்கு 2m கேன்சல் பண்ணி தான் e = 0. அப்போ என்ன வரும், அடிஷன்னா ஐடென்டி எலிமெண்ட் 0 வருதா. அப்போ இட் இஸ் என்ன நமக்கு ஐடென்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ ட்ரூ. அப்போ a + 0 = 0 + a ஈக்கு 0 போடு. a + 0 0 + a ஆட் பண்ணால் a வருது நமக்கு. therefore ஐடென்டி ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ ட்ரூ. நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி லெட் a பிலாங்ஸ் டு z இருக்கிறோம். a வந்து 2m கன்சிடர் பண்ணிட்டோம். எனி ஃபங்க்ஷன் a + b b னா இன்வெர்ஸ். ஏக்கு வந்து b இன்வெர்ஸ் b வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு e. இப்போ நெக்ஸ்ட் ஏக்கு வந்து 2m + b e வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச ஐடென்டிட்டியில் 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா. அங்கே 0 கண்டுபிடிச்சிடும் 0. அப்போ b = இந்த 2m சொன்னால் -2m. அப்போ நெக்ஸ்ட் 2m எதுக்கு ஈக்குவல், ஏக்கு ஈக்குவலா. அப்போ b ஏக்கு எது இன்வெர்ஸ் -a இன்வெர்ஸ் நமக்கு ஒரு +a வந்தால் -a வந்து ஆப்போசிட் இன்வெர்ஸ். அப்போ ஏக்குன்னா நமக்கு -a வந்து அனதர் இன்வெர்ஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு.
அப்போ தேர்ஃபோர் ஏ பிளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ பிளஸ் ஏ ஈக்குவல்னா 0 வருது. பாரு ஏ கூட மைனஸ் ஏ ஆட் பண்ணால் 0 தான். அப்போ கரெக்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஏ பிளஸ் பி எடுத்து ஈக்கு எடுத்துட்டு பி வேல்யூ கண்டுபிடிச்சா -2a மைனஸ் ஏ வருது. அப்போ பி இருக்க இடத்துல மைனஸ் ஏ யூஸ் பண்ணால் நமக்கு கரெக்டாக 0 வந்துச்சு. இட் இஸ் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரூ. இப்போ 5 கண்டிஷன் நமக்கு என்ன வரும் செக் பண்ணிட்டோம். ஓகே எதை வச்சு ப்ளஸ் வச்சு. ஓகே ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.